கேம்பெயின் இன்சார்ஜ் அவங்களுடைய கேம்பெயின் ஃபோக்கஸ் என்ன? ஏன்னா வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து டிஎம்கே என்ன சொன்னாங்களோ ஏடிஎம்கேவும் அதை வந்து அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த கரப்ஷன்ங்கிற சார்ஜஸ் ஒன்று மட்டும் தான் வைக்க போறீங்களா? மேடம், திஸ் டைம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் என்பதை தாண்டி எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் தான் முதல் நோக்காக மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரே பேஜில் இருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் வெல்ஃபேரில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனிச்சிருக்கு. அந்த வெல்ஃபேரிசம் அப்படின்னு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தான் தனிச்சிருக்கிறாங்க. 3 பிரதான கட்சிகளும் ஒரே பக்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவதுங்க மேடம், தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ், நீங்க அரச கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்களா, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கா, அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்களா, நீங்க வரக்கூடிய பணத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா, மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர்றீங்களா, இதுல என்டிஏவுக்கு ஒரு பெரிய எட்ஜ். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு சண்டை போடுற ஒரு கட்சி வேண்டாம். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசோடு உரசுகின்ற ஒரு கட்சி வேண்டாம். மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கட்சி, அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி, அதே நேரத்தில் லோக்கல் கரப்ஷன், ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதை கொடுக்க முடியும். ஸோ வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சேம் பேஜ், அதில் அப் டவுன் எதுவும் இல்லைங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க வந்த பிறகு இமிடியட்டாக நாம சொன்னதை கொடுக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்மகிட்ட அந்த ப்ரூவன் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு வரோம் மேடம். நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரியா இருந்த நீங்க இன்னைக்கு திமுக அதிமுக கட்சிகள் வாக்காளர்களை விலை பேசுவதை எப்படி பாக்குறீங்க? நன்றி அண்ணா. அண்ணா 45 நிமிஷம் பேசிருக்கேன். இப்பதான் ஆரம்பிச்சு கவுண்டபாளையம் 2 தொகுதி தலைவர் 2 தொகுதி விட்டு வைங்க. என் பேர் நான் வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டுல எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய நபர். நீங்க அதிகமா எம்எல்ஏக்கள் பாஜக அனுப்புறீங்க இல்லையா? கூட்டணிக்குள்ள பெரிய ஒரு சாசனம் நிக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கணும். அதான் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் போனோம்னா நிக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கணும். அது ஃபர்ஸ்ட் எங்க கோல். போன முறை வந்து அரவக்குறிச்சி, தாராபுரம் 2 தொகுதிகள் இங்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. இந்த முறை எத்தனை தொகுதிகள் இருந்தாலும் 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும். அதே போல அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, கூட்டணி கட்சிகள் நல்ல ஆரோக்கியமான ஓட் டிரான்ஸ்பர், அதனால ஸ்ட்ரைக் ரேட் பக்காவா இருக்கணும் அப்படிங்கறது நம்முடைய நோக்கம். எல்லாத்துக்கும் கப்புங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக. அதை பத்தி நான் அதுக்கு அந்த கருத்துக்குள்ளே போனீங்கன்னா அதிக தொகுதிகள் ஜெயிக்க வைக்கணும் தான் சொன்னோம். அதிக தொகுதிகள் கேட்பாங்க, அதே வேலை